தாம்பரத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த படிவத்தை பதிவேற்றம் செய்ததில் செல்போன் எண்ணிற்கு பதிலாக ஆதார் எண் பதிவானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விரைவாக பணிகளை முடிப்பதின் காரணமாக இதுபோன்ற குளறுபடி நடப்பதால் பலர் வாக்குகளை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். எல்லாம் பிஎல்ஓ வீட்டுக்கு வீடா எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாரும் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க ஃபார்ம் எல்லாத்தையும். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து நம்ம பிஎல்ஓ கிட்ட கொடுக்குறோம். அந்த ஃபார்ம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறோம். அந்த மொபைல் நம்பரை கரெக்டான மொபைல் நம்பரை அவங்க எழுத மாட்டேன்றாங்க. அது என்னன்னா, நம்ம இப்ப எனக்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னோட மொபைல் நம்பர் நான் அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன். அந்த ஃபார்ம்ல கொடுத்த மொபைல் நம்பரை அவங்க ஆதார் மொபைல் நம்பர் அந்த ஆதார் நம்பரை அதுல டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நான் சப்மிட் பண்ண ஆன்லைன்ல செக் பண்றேன். செக் பண்ணா அந்த செக் பண்ண இடத்துல என்னோட மொபைல் நம்பர் பதிலா ஒரு 6 நம்பர் ஆதார் நம்பர் அதுல அடிஷனலா தப்பா பண்ணிட்டாங்க. அவங்க போய் நான் பிஎல்ஓ போய் கேட்கறேன், இது மாதிரி ஏன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பிஎல்ஓ என்ன சொல்றாங்கன்னா, நான் இங்க எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்க இங்க அப்லோட் பண்றதுக்கு பாக்குறோம், ஆனா எங்களால பண்ண முடியலன்னு சொன்னால அவங்க ஒரு இடத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன்னு சொல்றாங்க. சூப்பர்வைசர் கலெக்ட் பண்ணி போய் வேற ஒரு இடத்துல மொத்தமா வச்சு பல்கா இதை அப்லோட் பண்றாங்க. அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ற ஃபார்ம் பாத்தீங்கன்னா அவங்க சின்ன மிஸ்டேக் பண்றாங்க. அந்த மிஸ்டேக்னால இப்ப எங்களுக்கு நாங்க எப்படி இந்த ஃபார்ம் சப்போஸ் எங்க ஆன்லைன்லயே நாங்க ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ண எப்படி பண்ணுவோம் நானும் நான் பார்த்தேன், எனக்கு இது சப்மிட் பண்ணதுல மொபைல் நம்பர் இருக்கு, இதுல தப்பா இருக்குன்னு நான் சொல்லி போய் கேட்கறேன். அவங்க நீங்க சூப்பர்வைசர் கேட்கறாங்க. சூப்பர்வைசர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்காங்களே அவங்கள போய் கேட்கறாங்க. இவங்க நான் போய் கமிஷனை போய் பார்த்து நாங்க லெட்டர் கொடுக்க சொல்லி சொல்றாங்க எங்களை. நாங்க இது எழுதி கொடுக்கறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இதை நாங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம். அதை இதுல மிஸ்டேக் பண்ணா இந்த மிஸ்டேக்கால நாங்க இன்னும் ஒரு தடவை 2 மாசம் கழிச்சு நீங்க வர வாக்காளர் பட்டியல் வரும், அதை நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க புதுசா மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க எப்படி பண்றது ஒன்னும் எங்களுக்கு தெரியல. இதை பாருங்க, இது நான் கொடுத்த ஃபார்ம். இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த நம்பர், ஆனா அவங்க அடிச்சிருக்க நம்பர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல செக் பண்றோம், இந்த நம்பர் வந்திருக்கு. அது என்ன நம்பர்? அதுல ஆதார் நம்பர். அது 4 டிஜிட் என்னோட மொபைல் நம்பரும், மீதி 6 டிஜிட் என் ஆதார்ல நடுவுல வர நம்பரை அதுல அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம்லயே தப்பு பண்ணிருக்காங்க. நான் கொடுத்த மொத்தம் எங்க பக்கத்து வீட்டுல கொடுத்த நானே எல்லாம் கொடுத்தோம் ஒரு ஃபார்முங்க. அவருலயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரு கொடுத்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த நம்பரு கொடுத்திருக்காரு மொபைல் நம்பர். ஆனா அவருக்கு நெட்ல சப்மிட் பண்ணதுக்கான மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த 5 நடுவுல போட்டு இங்க லாஸ்ட்ல வர 5 இங்க நடுவுல வந்துருச்சு. இதே மாதிரி நிறைய குளறுபடி பண்றாங்க. அது தேர்தல் ஆணையம் பார்த்து கொஞ்சம் அதுக்கான வழிமுறையை சொல்லி கொஞ்சம் எல்லா மக்களுக்கு, ஏன்னா நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க நெட்ல பார்த்து நாங்க பண்றோம். எங்களை மாதிரி இல்லாத கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி அதை தெளிவுபடுத்தணும், அதே மாதிரி பிஎல்ஓக்கு எப்படி என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.